ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு அனிமே கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அவதார் பாத் டு கிரீட்னஸ் அப்படிங்கிற மானோட 29வது எபிசோடோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்து வந்துருங்க. நம்ம சேனலுக்கு பார்த்தா புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குற எல்லாரும் லைக் போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ கேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஸ்கெலிட்டன் அவதாரும் அவனோட இம்மோர்டல் கிங் ஃப்ரேக்மெண்ட்டை அவனோட உடம்புலயே ஒரு பாக்கெட் டைமென்ஷனை கிரியேட் பண்ணி வச்சிருப்பான். அப்புறமேட்டுக்கு லாஸ்ட் இம்மோர்டல் கிங் ஃப்ரேக்மெண்ட்டையும் எடுக்க போயிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த சோல்ஜர்ஸ்லாம் அந்த டவர்ல இருக்க பெல் அடிச்சுட்டு டேய் நம்மள அண்டேத் அட்டாக் பண்ணுது, சீக்கிரமா வாங்க நாம அந்த அண்டேத் அட்டாக் பண்ணோம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹென்ரிச் அவதாரும் போங்கடா போங்க சீக்கிரமா போங்க, இன்னைக்கு நிறையவே ஃபன் இருக்க போகுது. அப்புறம் இந்த கார்டனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நீங்க போயிட்டீங்களா, சரி இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருந்து யாரும் பார்க்காத போது நான் என் வேலையை காமிச்சிடறேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த சோல்ஜர்ஸ்லாம் டேய் இந்த வழியா தான்டா, சீக்கிரமா எல்லாம் வாங்க, அங்க இருக்க எல்லா அண்டத்தையுமே கொல்லணும் அப்படின்னு வெறி கொண்டு ஓடிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் இங்க என்னடா நடக்குது, எப்படின்னா இத்தனை பேர் வந்துட்டு இருக்கீங்க, நீங்க என்ன வேற ஆர்டர்ல இருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்துருக்கீங்களா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாரும் இங்கேயே பிஸியா இருந்தா போதும், நம்ம ஹேண்ட்ஸ் கிட்ட யாரையும் போக விடாம கொஞ்சம் டைம் வாங்கி கொடுத்தாவே அவனே எல்லாத்தையும் முடிச்சிருவான் அப்படிங்கிறான். அப்ப அந்த இன்க்விஸ்டர் வந்து டேய் எல்லாரும் நான் சொல்றதை கேளுங்க, அந்த அண்டேத் அட்டாக் டைவர்ஷன் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறானுங்க, அந்த இம்மோர்டல் கிங்கோட ஃப்ரேக்மெண்ட்டை அவனுக்கு எடுக்க பாக்குறானுங்க, எல்லாரும் உடனே சீலிங் சேம்பருக்கு போங்கடா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவோ எனது இன்க்விஸ்டர் வந்துட்டானா, இவன் நம்ம பிளான் எல்லாம் கெடுத்துருவானாட்டங்க, சரி இதுக்கு மேலேயும் சும்மா இருக்க முடியாது, நான் போய் இப்ப ஹேண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோ கிளம்புறான். அப்புறமேட்டுக்கு அந்த செயின்டஸ் அப்புறம் அங்க இருக்க ஐ பிரீஸ்ட் எல்லாம் இல்ல இதனால நம்பவே முடியல, இந்த சீலிங் சேம்பருக்குள்ள நம்மள மீறி அவன் எப்படி உள்ள வந்தான், வெளியே இருந்து இந்த சீலிங் சேம்பருக்கு வந்த மாதிரி எந்த ஒரு தடையுமே இல்லையா, இது எப்படா நடந்துச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப நம்ம செயின்டஸும் அப்படின்னா அவங்க ஏன் டெலிபோர்ட் ஆயிருக்க கூடாது அப்படின்னு அங்க இருக்க ஒரு ஐ பிரீஸ்ட் கிட்ட சொல்றாங்க. அப்ப அந்த பிரீஸ்டும் எனது டெலிபோர்டேஷனா, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஆனா இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் நம்ம செயின்டஸும் பயந்துகிட்டே இல்ல அந்த இம்மோர்டல் கிங் நம்ம பக்கத்துல கூட இருக்கலாம், இது எல்லாம் என்னோட தப்பு தான், இந்த விஜிலாண்டே ஃபோர்ஸ் மட்டும் அவனை தடுக்கிறதுக்கு போதும்னு நினைச்சேன், ஆனா அவன் அந்த லாஸ்ட் ஃப்ரேக்மெண்ட்டையும் எடுத்து ஃபுல்லா இம்மோர்டல் கிங் ரெக்ரெஷன் பண்ணியிருந்தானா என்ன பண்றது அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அப்ப யாரோ ஒருத்தன் நான் லேட்டா வந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கு மேல நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம செயின்டஸ் அந்த ஐ பிரீஸ்ட் எல்லாம் யாரான்னு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ செயின்டஸ் நீங்க கவலைப்படாதீங்க இனிமே நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப செயின்டஸும் ஒரே குசியில சார் ஹென்ரிச் நீங்க வந்துட்டீங்களா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்புறமேட்டுக்கு பார்த்தா அங்க நிறையவே அண்டேத்து கீழே கிடக்குது, அங்க இருக்கிறவனை பார்த்தா அந்த இன்க்விஸ்டர் மாதிரியே இருக்கிறான். நம்ம ஹீரோவும் இல்ல நான் நிறையவே அண்டேத்த இவன் ஒருத்தனை சமாளிக்கிறதுக்கே வேஸ்ட் பண்ணிட்டேன், இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காண்டா அப்படின்னு அந்த இன்க்விஸ்டரை பார்த்து சொல்லிக்கிட்டு இந்த இன்க்விஸ்டர் அந்த மால்கமியே தோக்கடிச்சிட்டான், அது மட்டும் இல்லாம என்னோட டார்க் மேஜிக்னால அவனோட பவர் பீக்ல இருந்துச்சு, சரி ரைட்டு டேய் மால்கம் நீ மறுபடியும் என் டீமுக்கு வா, நீ நல்லாவே செயல்பட்டடா அப்படின்னு மறுபடியும் அந்த மால்கம் ரெக்ரெஷன் பண்ணிட்டு சரி ஃபைனலா இப்ப நான் எதிர்பார்த்தது நடக்க போகுது, இந்த இம்மோர்டல் கிங்கோட கடைசி ஃப்ரேக்மெண்ட் என்கிட்ட வா அப்படிங்கிறான். அந்த ஃபைனல் இம்மோர்டல் கிங் ஃப்ரேக்மெண்ட்டும் நம்ம ஹீரோ கூப்பிட்டதுக்கு ரியாக்ட் ஆகி நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள வந்துருச்சு. நம்ம ஹீரோவோ என்னடா ஒண்ணுமே நடக்கல, எனக்கு எதுவும் புதுசா பவர் அந்த மாதிரியே தெரியலையே, இது என்ன டம்மி ஃப்ரேக்மெண்டாடா இல்ல இந்த ஃப்ரேக்மெண்ட் மெர்ஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா அப்படின்ட்டு இந்த ஃப்ரேக்மெண்ட் இப்போ ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்னு பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப நம்ம ஹீரோவோ என்னடா சத்தம் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு திரும்பி பார்த்தா அந்த ரெண்டு ஹை பிரீஸ்டும் இன்னையோட கதை முடிஞ்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரானுங்க. நம்ம ஹீரோவோ டே என்ன அட்டாக் பண்ணணும்னா நீங்க சத்தம் போடாம வந்திருக்கணும், இப்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்களே அப்படின்னு அவனுங்களை அடிச்சு பறக்க விட்டான். அவனுங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோட்ட வாங்கின அடியில எந்திரிக்க முடியாம இருக்கிறானுங்க. அப்ப அங்க இருந்த ஒரு பிரீஸ்டும் நீங்க கவலைப்படாதீங்க நான் இதை கியூர் பண்றேன் அப்படின்னு அவனுங்க மேல இருக்க நம்ம ஹீரோட டார்க் மேஜிக்கை ரிமூவ் பண்ண பாக்குறான். நம்ம ஹீரோவோ எனது கர்சா இதை இப்படியே விட்டா மோசமா போயிடும் அப்படின்னு நான் போய் அவனை அட்டாக் பண்றேன் அப்படின்ட்டு போறான். அப்ப நம்ம செயின்டஸும் நம்ம ஹீரோட கையை பிடிச்சி இல்ல நீங்க போக கூடாது, முதல்ல அந்த இம்மோர்டல் கிங்கோட ஸ்ட்ரென்த் என்னன்னு நமக்கு தெரியணும், அது வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார் ஹென்ரிச் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஓகே செயின்டஸ் அப்படின்ட்டு ஆஹா இப்படியே போயிட்டு இருந்தா என் பிளான் ஃபுல்லா நாசமா போயிட மாட்டேங்குது, நான் போய் ஹேண்ட்ஸுக்கு டைம் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா இந்த செயின்டஸ் என்னடா இப்படி பண்றாங்க அப்படின்னு கதறிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம ஹேண்ட்ஸும் டே பெலாடின்ஸ் ரொம்ப முயற்சி பண்ணாதீங்க இந்த ஃப்ரேக்மெண்ட் எனக்கு சொந்தமாயிருச்சு அப்படிங்கிறான். அந்த ரெண்டு ஹை பிரீஸ்டும் டே உன்னை சும்மா விட மாட்டோம், நாங்க சாவர வரைக்கும் உன்னை அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறானுங்க. நம்ம ஹீரோவும் டே என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க, உங்க எல்லாத்தையும் ஒரே அட்டாக்ல நல்லா கொல்ல முடியும், ஆனா எந்த ஒரு இன்னசென்ட்டையும் கொல்லக்கூடாதுன்னு எனக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு, அதை மீற வச்சிடாதீங்கடா அப்படின்ட்டு அவனுங்களை அட்டாக் பண்ண ரெடியாக்குறான். அப்ப ஏதோ டிவைன் ஸ்வாட் வருது, பார்த்தா அந்த ஸ்வாட்லாம் நம்ம ஹீரோ போய் அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோவும் இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஓ இது செயின்டஸோட அட்டாக்கா, அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்கடா அப்படின்ட்டு இல்ல இந்த மாதிரியே போயிட்டு இருந்தா என் கதையை முடிச்சிருவானுங்க, இந்த எக்ஸ்ட்ரீம் ரீஜெனரேஷன் ஸ்கில் இருக்கிறதுனால என்னால கொஞ்ச நேரம் தாக்கு முடிக்க முடியும், நான் இதுக்கு மேலேயே பொறுமையா இருக்க கூடாது, முதல்ல இந்த ரெண்டு லீடர்ஸையும் அட்டாக் பண்ணி அவனுங்களை மட்டையாக்கணும் அப்படின்னு அவனுங்க ரெண்டு பேர்த்தையும் அட்டாக் பண்றான். அந்த ரெண்டு பிரீஸ்டும் இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம செயின்டஸும் இல்ல நான் இப்படி நடக்க விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அவனுங்களும் என்னது இந்த அட்டாக் நின்னுருச்சா இது எப்படான்னு பாக்குறானுங்க. பார்த்தா நம்ம செயின்டஸ் அவங்களோட டிவைன் எனர்ஜி வச்சு அவனுங்களுக்கு முன்னாடி ஷீல்டு மாதிரி போட்டு காப்பாத்திக்கிறாங்க. நம்ம ஹீரோ
ஹீரோவும் இல்ல செயின்டஸ் என்னோட அட்டாக்கை இன்ஸ்டன்ட்டா பிளாக் பண்றாங்க, அது மட்டும் இல்லாம மறுபடியும் என்ன இன்ஸ்டன்ட்டா அட்டாக்கும் பண்றாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த இம்மோர்டல் கிங் ஃப்ரேக்மெண்ட்டை நான் அப்சர்வ் பண்ற வரைக்கும் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்னு தான் என்ன ஸ்லோவாக்க பாக்குறாங்க. இவங்க ஒருத்தர் இருக்கிறதுனால என்னோட மொத்த பிளானுமே இப்ப கொலாப்ஸ் ஆகுது. இப்ப அவங்க என்ன பிளான் போட்டுட்டு இருப்பாங்க, அதை எப்பறம் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்ப அந்த ஆர்ச்சி பைஷப்போட உருவம் மாதிரி வந்து டேய் இங்க என்னடா பண்ற, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ ஷாக் ஆயிட்டு இல்ல இவனுங்க ரொம்ப என்ன படுத்துறானுங்க, இப்ப நான் ஃப்ரேக்மெண்ட் அப்சர்வ் பண்றத தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஸ்லோ ஆயிட்டான். அப்ப நம்ம செயின்டஸும் அவன் அந்த ஃப்ரேக்மெண்ட்டை அப்சர்வ் பண்ண போறான். இதுதான் நமக்கான சான்ஸ், அவனை விடக்கூடாது, அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு நம்ம செயின்டஸும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் செயின்டஸோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சு அந்த பிரீஸ்ட் ஒருத்தன் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்தான், அவனையும் ஷீல்ட போட்டு பறக்க விட்டான். அப்ப அங்க இருக்க இன்னொரு பிரீஸ்டும் இல்ல இவன் ரொம்பவே கவனமா இருக்கான், இப்ப நமக்கு வேற வழியே இல்ல, நானே களத்துல இறங்க வேண்டியதுதான் அப்படின்னு டேய் முடிஞ்சா இதை தட்டுறா அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறோம். நம்ம ஹீரோ அசால்ட்டா திரும்பி என்னடா விளையாண்டுட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு அட்டாக்ல என்ன கொல்ல முடியுமா அப்படின்ட்டு அந்த பிரீஸ்ட சுத்தி ஒரு எலும்பாலான கூண்டு மாதிரி செய்யறான். அந்த பிரீஸ்டும் என்னது பைண்டிங் மேஜிக்கா, இல்ல இது என்ன கர்சா, அவன் எப்பறம் நம்ம எல்லாத்தோட அட்டாக்கையும் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்றான், அவன் என்ன நம்ம மைண்டை ரீட் பண்றான் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹென்ரிச்சும் சார் இதுக்கு சாரி, நீங்க என்ன பண்றீங்க அப்புறம் என்ன சொல்றீங்க அப்படிங்கறத நான் அப்படியே ஹேண்ட்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணேன் அவ்வளவுதான் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க இன்னொரு பிரீஸ்டும் என்னது கர்சா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை ஷாக்லயே பாக்குறான். நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே டேய் நீங்க ரொம்ப லேட்ரா, இந்த இம்மோர்டல் கிங்கோட கடைசி ஃப்ரேக்மெண்ட் எனக்கு சொந்தமாயிருச்சு அப்படிங்கிறான். அந்த இம்மோர்டல் கிங்கோட ஃப்ரேக்மெண்ட்டும் நம்ம ஹீரோவோட உடம்போட மெர்ஜாவ ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே என்னை இனிமே யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறான். அப்ப அங்க இருந்து வர டார்க் ஆராவால நம்ம டீமால நிக்கவே முடியல. நம்ம செயின்டஸ்லாம் இல்ல இந்த பிரசன்ஸ் என்னால நம்ப முடியல, நம்ம ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னு அழுகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் அந்த இம்மோர்டல் கிங் இப்ப கம்மிங் பேக் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹேண்ட்ஸும் எவால்வ் ஆயிட்டா நடந்து. அப்ப நம்ம ஹேண்ட்ஸும் இனிமே என்ன யாராலையும் தடுக்க முடியாது, ஏன் இந்த பெலாடின் சலியை என்ன தடுக்க முடியாது அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்து நீங்க இப்ப எவால்வ் ஆயிட்டீங்க, அப்புறம் அந்த சாவியை நீங்க மிஞ்சிட்டீங்க, அச்சீவ்மெண்ட் அன்லாக் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹேண்ட்ஸும் நான் திரும்ப வந்துட்டேன்டா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்து மறுபடியும் நீங்க தான் இப்ப இம்மோர்டல் கிங், அப்புறம் இந்த அக்விட்டிகா டைமென்ஷனோட ஹேபிங்கர் ஆஃப் ரூயின் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அது மட்டும் இல்லாம இந்த மான்வாவில் இன்னும் 2 எபிசோட் மட்டும் தான் ஃப்ரீயா இருக்கு. நாளானையில இருந்து அல்டிமேட் காட் ஆஃப் அல்கமி அப்படிங்கிற மான்வா நம்ம சேனல்ல டெய்லியும் வரும். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.